ரிஷபத்துல சனி இருந்தால் இந்த மாதிரி பண விஷயத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளோ இருக்கும். ஆனால் வந்து பெண்களால தேவையில்லாத ஒரு சண்டைகள், குடும்பத்துல வந்து நிம்மதி இல்லாத தன்மை, இந்த மாதிரியான விஷயங்களும் அதுக்கான ஸ்தலமும் நம்ம சொல்ல போறோம். அண்ட் வந்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிதுன புதன் இருக்கும் போது இவர்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும்னா, நிச்சயமா இவர்கள் படிப்புல தாமதம், தடை, அல்லது வந்து பாத்தீங்கன்னா பெரிய நார்மலா கிடைக்க வேண்டிய விஷயம். நீங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் உங்க ஜாதக கட்டம்னா இந்த இடத்துல வந்து சனி இருக்கிறவர்கள் நிச்சயமா பாருங்க இவங்களோட படிப்புல 100% தடை இருக்கும். இல்ல நல்லா படிச்சுட்டு போவாங்க, எக்ஸாம் போய் எழுதும் போது மறந்துடுவாங்க. நீங்க உங்க குழந்தைங்களோட ஜாதகத்துல கூட பாருங்க, நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நர்வ் ப்ராப்ளம்ஸ் 100% இருக்கும். நரம்பு வந்து அடிக்கடி சுத்திக்கிறது, கால் வந்து பாத்தீங்கன்னா கீழே வைக்கும்போது சில பேருக்கு நரம்பு சுத்திக்கும் இல்லையா, அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுனத்துல சனி இருக்கிறவர்கள் தான். நீங்க வந்து அப்புறமா பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல, இவர்களுக்கு தான் இது நடக்கும். சரி, ஓகே, இதுவும் புதன் வீடு தான், கன்னியும் புதன் வீடு தான். இங்க சனி இருந்தா என்ன நடக்கும்? அங்க வந்து சனி இருந்தா நிச்சயமா ஹெல்த் ப்ராப்ளம் கொடுத்துரும், அல்லது கடன் கொடுக்கும். கடன் நான் வந்து எழுதி கொடுத்துருக்கேங்க, என்னால எவ்வளவு பண்ணாலும் மீட்ட முடியல, என்ன பண்ணாலும் வெளில வர முடியல, இப்படி எல்லாம் நினைக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 100% கண்ணில சனி இருக்கிறவர்கள் தான். சனி இந்த இடத்துல இருந்தா என்ன, இந்த இடத்துல இருந்தா, இந்த இடத்துல இருந்தா படிப்பை டச் பண்ணும், நரம்பு ப்ராப்ளம் கொடுக்கும். இந்த இடத்துல இருந்தா கடன் பிரச்சனை கொடுக்கும், பத்திரம் வந்து எழுதி கொடுத்து அதை மீட்ட முடியாம இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஹெல்த் வைஸ் நோயை கொடுத்துரும். அது லக்னத்துல இருந்து என்ன வருதுன்னு பார்க்கணும், அங்க குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? சோ இவர்களுக்கான ஸ்தலம் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து யாருக்கெல்லாம் இருக்கு? இது யாருக்காவது இருக்கா? இருந்தா சொல்லுங்க. கார்த்திக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து லைவ் இருக்கு, அதுல கேளுங்க. ரஞ்சிதா ஆமாம் மேம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. எல்லாருமே பொறுமையா நோட் பண்ணி பாருங்க. இதுதான் இப்படிதான் இருக்கும். சனி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும், சனிக்கு எதனா குரு பார்வை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும், நிறைய விஷயங்களுக்கு. நீங்க என்ன லக்னம்னு பார்க்கணும். இந்த சனி பகவானை வந்து நீங்க வந்து சரி பண்ணிட்டாலே மேக்சிமம் 40 to 50% ப்ராப்ளம் சால்வ்டு. சனி இருக்காரு, மாந்தி இருக்காரு, ராகு இருக்காரு, கேது இருக்காரு. இவங்க 4 பேர் தான் உங்களுக்கு நடக்க இருக்கிற தீமைக்கான முக்கால்வாசி 90% ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னா இந்த 4 பேர் தான். இந்த 4 பேரை சரி பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்துல, நீங்க இப்போ ஒரு நிறைய பேர் வந்து பேங்கிங்க்கு எழுதுவாங்க, டீச்சருக்கு வந்து படிப்பாங்க, எழுதுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. பெரிய பெரிய போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் இதுக்கெல்லாம் வந்து முயற்சி பண்ணி தோத்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும், சனி புதன் காம்பினேஷன் இருக்கும். யாரெல்லாம் படிப்புல வந்து எழுதி எக்ஸாம்ஸ் வந்து எழுதி மல்டிபிள் அட்டெம்ப்ட் பண்ணி எழுதி தோத்து போறீங்களோ அவர்கள் எல்லாமே இந்த நினைவு இருக்கும். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அவர்கள் எல்லாம் இந்த ஸ்தலங்கள் வந்து எடுத்தோடனே இந்த வாரம் போறேன் அடுத்த வாரம் கிடைக்கணும், கிடைக்காது. கொஞ்ச நாள் உங்க கர்மா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து கண்டினியூவா இந்த ஸ்தலங்கள் பிடிக்கும் போது, ஒரு சூப்பரான ஸ்தலம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்தலம் பிடிக்கும் போது நிச்சயமா வந்து மாற்றம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க போக வேண்டிய ஸ்தலம் நான் போடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. குச்சனூர் ஸ்தலம். சரிங்களா? திருவாரூர் மாவட்டத்துல இருக்கிற திருக்கொள்ளிக்காடு. திருக்கொள்ளிக்காடு இந்த 2 ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரணும். சாரி, திருக்கள்ளிக்காடு வந்து துலாமுக்கு தான் வரணும். இப்ப வந்து குச்சினூர் போனா போறோம்.
இந்த குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சரிங்களா, நல்லெண்ணெய், நான் இப்போ ஸ்தலம் போட்டிருக்க எல்லா ஸ்தலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து தானம் பண்ணுங்க. அதுவும் நம்ம ப்ரீவியஸா சொன்னேன், இப்போ மகாராஷ்டிரால வந்து இந்த பாம்பேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு என்ன ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க நீங்க அங்க நிறைய பேர் கைட் பண்ணுவாங்க. எல்லா கோவில்லையுமே நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருப்பாங்க, அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா வந்து ஒரு 3 லிட்டரோ 2 லிட்டரோ அந்த மாதிரி எண்ணெய் வாங்கி தரணும். நீங்க அந்த நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்த உங்க கர்ம வினை தீர்க்கப்படும். அப்படி இல்லையா, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்தலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் சன்னதி இருக்கும் இல்லையா, அங்க நல்லெண்ணெய் வாங்கி தீபம் ஏற்றுறதுக்கு ஐயர்கிட்ட கொடுத்துருங்க. ஜென்யூனா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்க வந்து பண்ணிடுங்க. பட் ஆனா இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி குச்சணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ராசிக்கு சொன்னேன் இயர்லி ட்வைஸ் போகணும்ட்டு, இது இயர்லி ஒன்ஸ் போனீங்கன்னா போறோம். ஓகேங்களா. குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் அங்க போயிட்டு நைட்டு போய் தங்கிடணும். தங்கிட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அர்ச்சனை பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி அமைதியா உட்காந்து நல்லா தியானம் பண்ணிட்டு அமைதியா உட்காந்துருங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம். நல்லா அங்க வந்து அந்த தயிர் சாலமும் தானம் பண்ண அதெல்லாம் கூட பண்றீங்க பண்ணல, அதெல்லாம் உங்களோட விருப்பம். அமைதியா உட்காந்து தானம் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துட்டு அந்த குளத்துல வந்து 2 அந்த தண்ணி இருக்கும், அதை தலையில தெளிச்சுட்டு உங்க துணி எதனா இருந்தா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்திட்டு தண்ணியில டிப் பண்ணிட்டு குப்பை தொட்டியில எடுத்துட்டு வந்து போட்டுட்டு திருப்பியும் வந்து ஸ்தலத்துல வந்து திருப்பி ஒரு 3 சுத்து நல்லா சுத்தி திரும்பி பார்க்காம அப்படியே வந்துருங்க வெளியே. இத வருடம் ஒரு முறை பண்ணுங்க. என்ன மாதிரியான தாக்கம் இருந்தாலும் சரி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட ஊர்ல இருக்கிற கோயிலு சனீஸ்வரன் கோயிலு நல்லெண்ணெய் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க. இதை கண்டினியூவா பண்ணிட்டு வாங்க. பொதுவான சில பரிகாரங்கள் நான் பொதுவா சொல்றேன். இது வந்து எஸ்பெஷலி இந்த ராசிக்காரங்க கம்பல்சரி குச்சனூர் போகணும். ஓகேங்களா. வருடம் ஒரு முறை. அடுத்து 3 ராசி நமக்கு தெரியும். என்னென்ன ராசினா மகரம், கும்பம், துலாம், இதற்கான ஸ்தலம் தான் வந்து பாத்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல மட்டும் நீங்க வந்து இதுக்கு போகலாம். குச்சனூரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாரோ போகலாம். மற்றபடி நீங்க வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த திருக்கொள்ளிக்காடுக்கு போனாலே போதும். இது என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி கும்ப ராசி எஸ்பெஷலி துலாம் மகரம் கும்பம் இவங்க நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான வந்து ஒரு உழைப்பாளி. ஆல்ரெடி இவங்க வந்து என்னதான் ஆட்சியா இருந்தாலும் என்னதான் உச்சமா இருந்தாலும் இவர்கள் என்னதான் நியாயமா இருந்தாலும் கடுமையான ஒரு உழைப்பாளி. ஒண்ணு உடல் ரீதியா ரொம்ப உழைப்பாங்க. மகரமும் கும்பம், மகரம் வந்து அப்படி சொல்லலாம். கும்பமும் துலாமும் எப்படி இருக்கும்னா உடம்பு ரீதியா உழைக்கலாலும் மென்டலி வந்து பயங்கர உழைப்ப எஃபர்ட்டை வந்து போட வேண்டியதா இருக்கும். சரிங்களா. சோ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு இருக்க இந்த சனீஸ்வரனை வழிபட்டு வருவது மிக மிக நல்லது. எப்போ அப்படின்னா ஆண்டுக்கு 2 முறை. அந்த ஸ்தலத்தோட பேரே வந்து பாத்தீங்கன்னா பொங்கு சனி அப்படின்வாங்க. அதாவது உங்களுக்கு பாக்கியமா மாறக்கூடிய அமைப்பு கொடுக்கறது தான் வந்து இந்த திருக்கொள்ளிக்காடு ஸ்தலம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்தலம். எல்லாருமே போலாம், எல்லா ஸ்தலத்துக்கும் எல்லாருமே போலாம். நான் வந்து ஸ்பெஷலின்ற மாதிரி ஸ்பெஷலா வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். ஓகேங்களா. மகரம் கும்பம் துலாம். இப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இதுக்கு முன்னாடிலாம் நான் சொன்னேன். இப்போ மகரத்துல இருக்கிறது சனியோட வீடு, சனி பிளஸ் சனி. கும்பமும் சனி பிளஸ் சனி. துலாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பிளஸ் சனி.
அந்த சுக்கிரன் வந்து நான் சொன்னேன் இல்லையா பெண்களால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு, இந்த சுக்கிரன் பிளஸ் சனி சேர்க்கை என்ன பண்ணும்னா உங்க லைக் கலஸ்தரத்துக்கு வர ஆண், அதாவது ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்தில் உங்களோட கணவனால வந்து ப்ராப்ளம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல உங்களோட மகளுக்கோ மகனுக்கோ யாருக்காவது வந்து ஒரு ஆண் மகன் வந்து ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இந்த துலாம்ல இருக்கிற சனி இருந்ததுன்னா அங்க வந்து கொடுப்பாங்க. ஆனா மேக்சிமம் மற்ற இடத்துல இருக்கிறத விட இது வந்து மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு தான் சொன்னோம். இப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு போகும்போது ஃபினான்ஷியலி ரொம்ப பெரிய சவுண்டா ஆவாங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அங்க சீக்கிரமா வந்து முடிவுக்கு வரும். திருக்கொள்ளிக்காடு சனி பகவான் ஸ்தலம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனி பகவான் பொதுவான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யாருக்கெல்லாம் வந்து நல்லது பண்றீங்களோ என்ன என்ன வந்து பிடிக்கும், சனி பகவானுக்கு வந்து என்ன பிடிக்கும்? அமைதியா இருக்கிறது பிடிக்கும். ஆடம்பரமா அதட்டலா இருக்கிறது வந்து பிடிக்காது. மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது, பொய் பொறாமை சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது வந்து பிடிக்காது. ஒருத்தங்களை ஏமாத்தினா பிடிக்காது. ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டா பிடிக்காது. அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சித்தர் வழிபாடு, அதனாலதான் சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழிபாடு தான். அதே மாதிரி சனியோட தாக்கத்துல வந்து ரொம்ப இருக்கீங்க. இப்ப வந்து மீன லக்னத்துக்காரங்கெல்லாம் வந்து நிச்சயமா வந்து சனி தாக்கத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க ஆக்சிடென்ட், அதாவது மீன ராசிக்காரங்களாம் வந்து டிராவலிங்ல ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஹெல்த் வைஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப 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 நல்லது. அடுத்து மேஷத்துக்கு வரும்போது அந்த லக்னத்துல சனி இருக்கும் போது நீங்க இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அண்ட் வந்து இப்ப அடுத்து வந்து நம்ம அடுத்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சனி பிளஸ் மாந்தியும் இப்ப நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நிறைய மாந்தியை பத்தி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். சனி கோள்னா அது வந்து என்னன்னு, அது வந்து சூரியனோட மகன்தான் சனி. சரிங்களா? அது வந்து ரொம்ப இருட்டு கிரகம், அது வந்து ஊன கிரகம். அப்போ இந்த ஊனமா இருக்கிறவர்களுக்கு வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப முடியாதவர்களுக்கு இவங்கெல்லாம் உதவும் போது சனி பகவானோட தாக்கத்துல இருந்து நீங்க வந்து நிச்சயமா வந்து தப்பிக்க முடியும். யாருக்கெல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து எங்க குடும்பத்துல வந்து நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நடந்துகிட்டே இருக்கு மேடம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதாவது பயமா இருக்கு, ஒரு மாதிரி லைக் மரண பயம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயம்லாம் இருக்கிறவங்க வந்து நிச்சயமா வந்து இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை வந்து செய்யலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்னா நீல கலர் பூக்கள்ல வந்து நிச்சயமா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க கடவுளுக்கு வச்சு வணங்கி வரும்போது அதுவும் மாற்றம் இருக்கும். தயிர் சாதம் நல்ல வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில தயிர் சாதம் தானம் பண்ணும் போதும், காக்கைக்கு தயிர் சாதம் வைக்கும் போதும் அதோட தாக்கத்துல இருந்து நீங்க நிச்சயமா கம்மியாக முடியும். அண்ட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சனி பிளஸ் மாந்தி, ஏன்னா நம்ம வந்து இப்ப இன்னைக்கு வந்து சனி பகவான் பாக்குறோம், அடுத்து ராகுக்கு எதுவும் இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாந்தியும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டதுனால ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ மாந்தி வந்து இந்த இடத்துல இருக்கு. நிறைய பேர் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பண்றாங்க. நான் வந்து தப்பு சொல்ல வரல, பட் ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மாந்தி நல்லவர், மாந்தி சுபம் வாய்ந்தவர், மாந்தி வந்து நிறைய விஷயத்த இதை வந்து தொட்டிங்கன்னா, இந்த வியாபாரம் பண்ணீங்கன்னா, இப்படி பண்ணீங்கன்னா, அப்படி பண்ணீங்கன்னா, இப்படியே சொல்றாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சனி பகவானால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், ராகு பகவானால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், கேது அதே மாதிரிதான், குரு அதே மாதிரிதான், புதன் அது மாதிரிதான், செவ்வாய் அது மாதிரி. ஆனால் மாந்தியால் உங்களுக்கு கெட்டது மட்டுமே நடக்கும். இது உண்மை உண்மை உண்மை. என்ன சொல்றது, மாந்தி உங்க ஜாதகத்துல இருக்குன்னா நிச்சயமா அது வந்து கெட்டது மட்டும்தான். அதனால எந்த விதமான ஒரு நல்லதும் இல்லை.
நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பட் ஆனா நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்னோட அனுபவபூர்வமான உண்மை என்னன்னா, மாந்தி என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற பஸ்ஸு தான் வந்து மாந்தி, சீழுன்னு சொல்லுவோம். அந்த சீழால என்ன நல்லது நடக்கும் நீங்க சொல்லுங்க, இல்லைங்களா? உடம்புல சாக் பீஸ். ஓகேங்களா? மாந்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உடம்புல ஒரு வலது கண்ணு இடது கண்ணு, இந்த சூரியன் சந்திரன் ஒரு ஆளுமை இருக்கு. நம்ம காலோட இது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். நம்ம உடம்புல இருக்க அந்த உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கிரகத்தோட ஆளுமை இருக்கு. நம்ம கைகள் வந்து பாத்தீங்கன்னா புதன். சோ இந்த மாதிரி நம்ம முகத்திலேயே எடுத்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து ஃபுல்லா இந்த பஞ்சபூதத்தோட ஆளுமை தான் நம்ம உடம்பு உயிர் எல்லாமே. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், கம்ப்ளீட்டா உடம்புன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். நம்ம உயிர் பாத்தீங்கன்னா சூரியன், சிவன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ஆளுமை இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த பஸ் இருக்கு இல்லைங்க, அந்த உடம்புல இருக்க பஸ் இருக்கு இல்லையா, அதாவது அடிப்பட்டா எக்ஸ்ட்ராவா வர்றதுதான் அந்த பஸ், அதுதான் மாந்தி. அந்த பஸ்ஸுனால என்ன நல்லது இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப எந்த இடத்துல மாந்தி இருக்கோ, ஓகேங்களா, எந்த இடத்துல மாந்தி இருக்கோ அந்த இடத்த கெடுக்கும். இப்ப வந்து மேஷத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாந்தி பிளஸ் செவ்வாய்ன்னு அர்த்தம். 100% இவங்க ரத்தத்துல கண்டிப்பா வந்து இந்த செவ்வாய் மாந்தி சேர்ந்துட்டாலே ஒண்ணு அது லக்னமா போயிடுச்சுன்னா அவங்க திங்கிங் ப்ராசஸே மோசமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒரு டாமினேட் கேரக்டர் இருக்கும், ஒரு அக்ரஸிவ் இருக்கும், இல்ல ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் 100% கொடுத்துரும். இப்ப ரிஷபத்துல வந்து மாந்தி இருக்கு, இங்க மாந்தி இருக்கு. பணம் வந்து இவங்க வந்து லக்னம் இதுவா இருக்கு, இல்ல சந்திரன் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் இருக்கு இல்ல லக்னம் இருக்கு, ஏதோ ஒண்ணு ரெண்டுல மாந்தி இருக்குன்னா கண்டிப்பா இவங்க என்ன சம்பாதிச்சாலும் என்ன வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை இவங்களால எடுத்து வைக்கவே முடியாது. அதுக்கு மேல வேற ஒரு ப்ராப்ளம், அதுக்கு மேல வேற ஒரு ப்ராப்ளம். இந்த இடத்துல மாந்தி இருக்கு. இந்த தைராய்டு ப்ராப்ளம் வரவங்க எல்லாம் இவங்க தான். ஹெல்த் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு, இந்த சைனஸ் ப்ராப்ளம் இந்த இடத்துல இருக்கிறது பாருங்க, இது எல்லாமே இதுதான். கடகத்துல மாந்தி இருக்கு, ஹார்ட் அட்டாக். ஹெல்த் வைஸ் சொல்றேன் நானு. அங்கெல்லாம் சனியும் மாந்தி இருந்துன்னா அவ்வளவுதான். அதுல நிறைய ஆப்ஷனல் இருக்கு சொல்றேன். மேக்சிமம் இந்த 26 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, 28 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது, அவங்க இதெல்லாம் எடுத்து பாருங்க, மாந்தி அங்கதான் இருக்கும். ஒண்ணு அங்க இருக்கும், இல்ல அவங்களுக்கு காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கும். கேன்சர் வருது, இந்த கேன்சர் ஹார்ட் அட்டாக் இதுக்கு மெயின் ரோல், மெயின் முக்கிய புள்ளியே வந்து மாந்தி தாங்க. கேன்சர் அண்ட் ஹார்ட் அட்டாக். 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கு, அப்பா கூட நிம்மதியான ஒரு உறவே இருக்காது. இவர்களை இந்த ஜாதகரோட அப்பாவுக்கு கண்டிப்பா ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் கிடைக்கும், ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடக்கிறது, அடிவயிறு ப்ராப்ளம் கொடுக்கறது, இந்த அப்பெண்டிக்ஸ் இந்த இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இங்க மாந்தி இருக்குது, அதாவது 6ல மாந்தி இருக்குது, இங்கதான் உங்க லக்னம், இங்க மாந்தி இருக்கு அப்படின்னா நிச்சயமா இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நோயினால பாதிக்கப்படுகிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ல மாந்தி. அது நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கலாம், இது எதுவா வேணா இருக்கலாம். இந்த 6ல மாந்தி இருக்குங்க. 7ல மாந்தி, இந்த கலஸ்திரம் வந்து சூசைட் பண்ணி இறந்து போறாங்க இல்லையா இவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணி 7ஆம், அதாவது கலஸ்திரத்துல ஏதாவது பண்ணிடுறது, கலஸ்திரம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச வயசுல வந்து இறந்து போறது, இதெல்லாம் வந்து 7ல மாந்தி. அண்ட் வந்து இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வர்றதும் இதுதான். அதே மாதிரி 8லயுமே நியர்லி வந்து பாத்தீங்கன்னா எந்த இடம் போனாலும் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். நார்மலா ஈஸியா 10 பேர் கிடைச்சிடும், ஆனா இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க எல்லாம் 8ல மாந்தி. 9ல் மாந்தி,
அகைன் இவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தமான ஒரு தொடர்பு. குரு வீட்டுல வந்து படிப்புன்னு சொல்றேன்னா இவங்க எப்படின்னா ஒரு டீச்சிங் லைனு, மேக்சிமம் அங்க வந்து மாந்தி இருக்கிறவங்க வந்து இந்த டீச்சிங் லைனு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இந்த மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுல வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். அண்ட் வந்து குரு மாந்தி காம்பினேஷன் நியர்லி வந்து அது பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் காம்பினேஷன் தான். 10 மாந்தி, இந்த மாந்தி இந்த ஆப்போசிட் வீடியோ இது எல்லாமே நான் பழைய வீடியோல போட்டிருக்கேன், போய் பாருங்க. மாந்தி வந்து பாத்தீங்கன்னா 10 மாந்தி இருக்கிறது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எங்க போனாலும் வேலையில ஒரு ஜாப்ல ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. ஜாப் மூலயமா வந்து ப்ராப்ளம், அந்த வேலை செய்யற இடத்துல யாருன்னா ப்ராப்ளம் கொடுக்குறவங்க இதெல்லாம் வந்து கொடுக்கறது எல்லாம் இந்த 10 மாந்தி. 11 மாந்தி இது சுபத்துவம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸோ இல்ல கலஸ்திரமோ ப்ராப்ளம் கொடுத்துருது நிறைய கேசஸ்ல. 12 மாந்தி இந்த வெளிநாட்டுக்கு போய் அடிமையா கஷ்டப்படுறாங்க இல்லையா, உழைச்சு கஷ்டப்படுறாங்க இல்லையா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 மாந்தி இருக்கிறவங்க. ஸோ இந்த சனி மாந்தி சேர்க்கை இதுல இப்போ நம்ம வந்து மாந்தியை பத்தி தான் சொல்லியிருக்கேன். இதுல அப்படியே சனியை வந்து சேர்த்துட்டீங்கன்னா இது இந்த இம்பாக்ட் எல்லாம் ரொம்ப சிவியரா இருக்கும்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஈஸியா பார்த்து தெரிஞ்சு மாத்திக்க முடியும் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்தலங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து வெளிநாட்டுல அதாவது பாம்பேல, டெல்லியில இவங்களுக்குலாம் ஸ்தலங்கள் வேணாலும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட்